7 மைல்ஸ் பெர் செகண்ட் நிறுவனத்தின் சார்பில் சி.வி. சாமுவேல் தயாரிக்க இயக்குனர் என். ராஜசேகர் இயக்கத்துல சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன், லொல்லுசபா மாறன், சஷ்டிகா ஆகியோர் நடிப்புல வெளியாகி இருக்கிற மிஸ் யூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டரா? நான் வந்து லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன். நம்ம வாழ்க்கையில ரெண்டுமே ஒண்ணுதானே வச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய திரைப்பட இயக்குனரா ஆகணும் அப்படின்றதுதான் வாசுவோட கனவு. அதாவது கதையோட நாயகன் சித்தார்த். அந்த டைம்ல அரசியல்வாதிகளோட அடியாளுகள் வாசு வீட்டுக்கு வந்து மிரட்டுறதுக்காக வராங்க. அந்த டைம்ல வாசு வீட்டுல இல்லாததுனால அவங்க ஃபேமிலிய எச்சரிச்சுட்டு போறாங்க. அந்த டைம்ல வாசு வந்து கூர்க்குல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாசுக்கு அந்த டைம்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டும் ஆகுது. என்னதான் அவரு உயிர் பிழைச்சாலுமே அவருக்கு ஒரு 2 வருஷத்துக்கான அந்த மெமரி வந்து லாஸ் ஆயிடுது. அந்த டைம்ல தான் பாபி, அதாவது கருணாகரன் கூட அவங்களுக்கு நட்பு ஏற்படுது. இவங்க 2 பேருமே தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு பெங்களூருக்கு போறாங்க. அந்த டைம்ல தான் சுப்புலட்சுமி மீட் பண்றாங்க. அதாவது கதையோட நாயகியா இருக்கிற ஆஷிகா ரங்கநாத்தை மீட் பண்றாங்க. லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஃபேமிலி கிட்டயும் சொல்றாங்க. ஆனா ஃபேமிலி இந்த பொண்ணு வேணவே வேணாம் அப்படின்னு ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி எல்லாம் ஏன் அப்படி பதறினாங்க? அரசியல்வாதிகளோட அடியாளுக்கள் வந்து எதுக்காக வாசுவை வந்து எச்சரிக்கை வந்தாங்க? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமா மிஸ் யூ படம் அமைஞ்சிருக்கு. அந்த பொண்ணை மறக்க முடியாது. எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அவர் சரியா தான் பேசுறாரு. இந்த படத்துல நடிகர் சித்தார்த்தோட நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற நடிகர்களுமே அவங்களோட ரோலை சூப்பரா பிளே பண்ணிருக்கிறாங்க. பொண்ண நினைச்சு பூட்டு போட்ட மனச நொறுக்கணும்டா, எனக்கு என்ன ஆச்சு, உசுர் வந்து போச்சு போன்ற பாடல்கள் சிறப்பாகவே இடம்பெற்றிருக்கு. மாஸ்டர் தினேஷ் காசியோட சண்டை காட்சிகளும் நடன தொகுப்புமே ரொம்ப அருமையா இருந்திருக்கு. அதுக்கு KG வெங்கடேஷோட ஒளிப்பதிப்பும் தினேஷ் பொன்ராஜியோட படத்தொகுப்பும் பக்கபலமா இருந்திருக்கு. இந்த படத்துல கருணாகரன், பாலசரவணன், லொல்லுசபா மாறன் இப்படி பலர் இருந்தும் காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகாம இருக்கிறதா கொஞ்சம் மன வருத்தத்தை தருது. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா இயக்குனர் என். ராஜசேகர் அசோக்கோட திரைக்கதை பக்க பலமா அமைஞ்சு கொஞ்சம் கூட சோர்வு இல்லாதபடி படத்தை அழகா நகர்த்திட்டு போறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, வேணுங்கிறப்ப விலகி நிக்கிறதும் வேணான்னு போறப்ப வேணும்னு அடம் பிடிக்கிறதும் ஒரு பொதுவான ஒண்ணா இருந்தாலும் அது எதுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஒன்னை தான் தெளிவுபடுத்துற விதமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல என்ன நம்பி வா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அப்படி நம்பி போகிறபடியா தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு.